கோயிலுக்கு போனோம். நம்ம போகாத கோயில் வேற என்ன பெங்களூர்ல இருக்குன்னு பாக்குறப்போ பக்கத்துலயே எங்களுக்கு மாரியம்மன் கோயில் இருக்கு. இது வரைக்கும் தெரியவே இல்லை. வந்து பார்த்தா அவ்வளோ அழகா இருந்தாங்க மாரியாத்தா. ஸோ வந்து சைட்லயே வந்து அவங்க வந்து குதிரையில உட்காந்துருக்க மாதிரி வச்சிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப அழகா இருந்தது. வெளியே வந்தோடனே பிரசாதம் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் சைட்ல வந்து முனீஸ்வரர் இருந்தாரு. நம்ம ஊர்ல பெரிய மீசா அருவாலாம் வச்சிருப்பாரு. ஆனா இங்க வந்து சித்தர் மாதிரி இருந்தாங்க. ஸோ விநாயகர், முருகர், அதுக்கப்புறம் சைட்ல வந்து இந்த கோயில்ல ஃபுல்லா மரமா இருந்துச்சுங்க. எல்லாமே மூலிகை மரமா தான் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சைட்ல வந்து சிவன் கோயில். ஸோ சிவன் கோயிலுக்கு சைடில் வந்து ஸ்டெப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போனால் இந்த மாதிரி பெரிய மண்டபம் ஒன்று இருக்குது, ஆஞ்சநேயர் மண்டபம். அதுக்கும் சைடில் போயிட்டா ஆஞ்சநேயருக்குன்னே தனி கோயிலே வச்சுருக்காங்க. ஸோ ஆஞ்சநேயர் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி, சைடில் வந்து கிருஷ்ணர் வந்து புல்லாங்கோல் வச்சிருக்க மாதிரியும், உள்ளே வந்து ஆஞ்சநேயர் இருந்தார். ரொம்பவே அழகாக இருந்தது. நாங்கள் ரொம்ப நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கரெக்டாக இந்த கோயில் எங்கே இருக்குன்னா நல்லூர் ஹள்ளியில் இருக்குது. பக்கத்துலேயே சில்ட்ரன்ஸ் பார்க்குமே இருக்குது. எவ்ரி ஃப்ரைடே மாரியாதா பக்கம் வந்துட வேண்டியது தான்.